எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றிய வீடியோனா, எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கோங்க. நான் பிறந்த ஊர். என்னை பற்றி என்ன தெரியும்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாட்டுக்கோழி வளர்க்குற ஒரு மானாமதுரில் இருக்க ஒரு லேடி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் பிறந்த ஊர் என்ன, நான் எங்கள் கோயில் விசேஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பிரியமாக, அதாவது என்ன சொல்கிறது, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு பிரியமாகவும் கொஞ்சம் விழாக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகவும் வீடியோ போடுறேங்க. வாங்க, யார் யார் இந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கிறதெல்லாம் தெரியாதுங்க. இருந்தாலும் விவரமாகவே நான் சொல்லிடுறேன். என்ன, சென்னையிலேருந்து பார்க்குறவங்க இருக்கீங்க, மதுரை வட்டாரத்தில் பார்க்குறவங்க இருக்கீங்க, தேனியிலேருந்து பார்க்குறவங்க இருக்கீங்க, அப்படி நிறைய பேர் நமக்கு இருக்கீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் விவரமாகவே சொல்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்லேருந்து எங்கள் ஊருக்கு போகணுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் லாஸ்ட், அதாவது குலசேகரப்பட்டினம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம ஊர் இருக்கோங்க. கிராமம்தான், குக்கிராமம் தான். பஸ்ஸு கூட காலையில் பஸ்ஸு இருக்குங்க. நான் எந்த பக்கம் போகுன்னே தெரியாது. இங்கேருந்து திருநெல்வேலி, சாத்தான்குளம், உடன்குடி அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பக்கமாக திசையம் வேலை இந்த ஏரியாவுக்குள்ளே. எங்கள் ஊர் பேர் சுண்டன்கோட்டைங்க. ஊர், அதாவது கிராமங்கள் பேர் இருக்கும் இல்லையா, நம்ம இது எப்படி மானாமதுரிலேருந்து சங்கமங்கலம் மாதிரி அந்த மாதிரி குக்கிராமம் தாங்க. நம்ம இது சமுதாயம் நாடார் சமுதாயங்க. நம்மளோட சொந்த ஊருக்கு வரவும் அதோட சந்தோஷமே வேறுங்கிற மாதிரி இருக்குது. மனசு ஃபுல்லாகவே பூரிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக நைட்டே நாங்கள் நேற்று திங்கக்கிழமையிலேருந்து கோயில் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தானே வீடியோ போடுறேன். நேற்று நைட்டு தான் நாங்கள் இறங்கினோம். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் முழு கொடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, லாஸ்ட் நாள். நல்ல சிறப்பான கொடை. நம்ம ஊரில் 4 நாள் கொடை நடக்குங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அப்படிங்கிற மாதிரி வைகாசி வாரத்தில் நடக்கும். நம்ம ஏரியா ஆளுகள்லாம் எப்படின்னா, ஒரு கட்டத்தில் விவசாயம்லாம் இல்லாமல் இந்த ஏரியாலாம் உப்பு தண்ணி ஆயிடுச்சுங்க. எல்லாருமே காடு கடை அப்படிங்கிற மாதிரி 1 ஏக்கர் 2 ஏக்கர் இந்த மாதிரி வச்சுருக்க ஆளுங்க தான். ஆனால் இருந்தும் புண்ணியம் இல்லாமல் எல்லாருமே ஒரு கட்டத்தில் வெளியூர் போய் உழைக்க ஆரம்பித்து கடை கண்ணி வச்சு செட்டில் ஆகி இப்போ நல்லாவே இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் ஊர் பக்கமே செட்டில் ஆகி கூட நல்லாவே போயிட்டுருக்குங்க. ஆனால் மேக்ஸிமம் வெளியூரில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ கோயில் கொடைக்கு சொந்த ஊருக்கு எல்லாருமே வரும்போது எப்படி இருக்கும்னா, வேறு லெவலில் இருக்குங்க. இது என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்தில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சமைச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருந்துங்க. சமைச்சி வேலை பார்த்து எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்து, இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம ஆளுகள்லாம் எல்லாமே கோயிலில் வரி மாதிரி கொடுத்து, அது போக சாப்பாடுக்கு சிறப்பு வருதுன்னு சொல்லி கொஞ்சம் சிறப்பு வருதுன்னு சொல்லி அவங்களால என்ற காசை கொடுத்து 3 நேரமும் அங்கே தாங்க சாப்பாடு, டீ, காஃபி. இதுலேயுமே வித்தியாசமாக என்னென்னா, யார் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணுறாங்களோ, உங்கள் பிள்ளைங்களுக்கு பஞ்சு மிட்டாய், ராட்டினம் இந்த மாதிரி ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க. வேறு லெவலில் இருக்கவங்க கொஞ்சம் விரும்பியே பிள்ளைங்கள்லாம் வர்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் மஞ்சப்பட்டி காலையில் கிளம்புற டைமு நான் பாட்டு சவுண்ட்லாம் நின்னோன்னா டக்குன்னு வீடியோவை வாய்ஸ் கொடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கோம். நைட்டெல்லாம் தூக்கமே வரலங்க. நாங்கள் 2 பொண்ணுங்க, அப்பா அம்மா. சின்ன வயசில் அப்பா இறந்துட்டாங்க. சின்ன வயசில் அன்றைக்கி காலையில் சின்ன வயசில் என்ன நடக்கும்னா, இன்றைக்கி புதன்கிழமை காலையில் எல்லாருமே கோடி ட்ரெஸ்ஸு, புதன்கிழமை காலையில் மஞ்சப்பட்டின்னு ஒன்று எடுப்பாங்க. அப்போது செவ்வாய்க்கிழமையும் அப்பாலாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. காலையில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்ததை நைட்டு வரைக்கும் தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். காலையில் எப்படா விடியும், ட்ரெஸ்ஸை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க என்ன கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தாலும் நமக்கு அன்றைக்கி பெரிய விஷயங்க. அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் கோடி கட்டணும் அப்படின்னு, கோடினா தெரியும்ல, புது ட்ரெஸ் போடணும் அப்படின்னு எங்கள் ஏரியாவில் கோடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இதாக இருக்கும். இன்றைக்கி இங்கே நிற்கும்போது கண்டிப்பாக அப்பாவை மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. என்னோடய சொந்தங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் அப்பா பேர் அர்ச்சுனன். டிரைவரு, கார் வச்சு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வாடகைக்கெலாம் போவாங்க இல்லையா, 19 கிட்ஸ்னே சொல்லலாம். நாங்களாம் இந்த தெருவுக்குள்ளே ஓடி அலைஞ்சது, இது பண்ணது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். நல்ல இது எங்கள் ஊரோட பெருமைன்னு சொல்லிக்கிட்டால் நல்லாவே போல்ட்டாக வளர்த்துருப்பாங்க பொண்ணுங்களை. நான் இன்றைக்கி எல்லா வீடியோஸ்குள்ளேயும் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா எங்கள் அப்பா தாங்க காரணம்.
அந்த அளவுக்கு நம்மளை வந்து தெளிவாக வளர்த்துருக்காங்கன்னே சொல்லலாம். பொண்ணுங்கள்லாம் அந்த டைமில் வந்து எங்கள் ஊர்லலாம் வெளியே வரமாட்டாங்க. நைட் ஆனால் தான் வெளியே வருவோம். நைட் ஆனால் தான் அந்த சடங்கு வீடு கல்யாண வீடு இருந்தால் தான் நைட்டு எல்லாருமே போவோம். இதோட இதையும் சொல்கிறேங்க, நல்லாயிருக்கும். எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா மேக்கப் போடுவாங்க. இந்த ஸ்டேஜ்லேயும் நல்லா அது என்ன சொல்கிறது, வயசானவங்க கூட நல்லா நீட்டாக மேக்கப் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் நான் என்னென்னு சொல்லவா, நான் தெரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். யாராவது நம்ம ஏரியா ஆளுங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா சடங்கு வீட்டுக்கு போவோங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போவும் நம்ம ஊர் சைடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சடங்கு வீட்டுக்கெலாம் போய் இந்த பொண்ணுங்களாம் மேக்கப் பண்ணுறது அந்த வயசு பிள்ளைங்களாக தான் மேக்கப் பண்ணுவாங்க. சடங்கு வீடு கல்யாண வீடு 2 வீட்லேயுமே பொம்பளை பிள்ளை கட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. அன்றைக்கெலாம் சரியான மேக்கப்போட போவோங்க. பொண்ணையும் மேக்கப் பண்ணி இப்படியே மேக்கப் பண்ணி 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 எங்களுக்கு நாங்கவே நல்லாவே இப்போ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டை தேடி போனோம் இல்லையா, எங்களுக்குள்ளாவே நாங்கள் எல்லா பொருளையும் வச்சுருப்போம். அந்த டைம்லேயே அந்த அளவுக்கு இருப்போம். எல்லா பிள்ளைங்களுமே போல்ட்டா இப்போ வந்து எல்லாருமே பொண்ணுங்க எல்லாருமே வெளியூரில் எல்லாமே வேறு மாதிரி இருக்காங்கன்னு வைங்களேன். இன்றைக்கி எங்கள் ஊர் பிள்ளைங்க வந்து எல்லா இடத்துலையும் போல்ட்னஸாக தான் பேசுவாங்க. யாருனாலும் என்னன்னு கேட்டு பார்க்குற அளவுக்கு தான் இது பண்ணுவாங்க. இதாங்க சிறப்பு விருந்து நடந்துக்கிட்டு இருக்க இடம். 3 நேரமும் நடக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். ஃபுல்லாக பந்தி வைக்கிறவங்கெல்லாம் நம்ம வெளியே இருந்து நம்ம எப்படி கல்யாண வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிட்டுருவாங்க, அந்த மாதிரி வெளியே இருந்தால் கூட்டிகிட்டு வந்து பந்தி வைப்பாங்க. நல்லா நீட்டாகவே இருக்குங்க. ரொம்ப ஹோட்டலில் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்குங்க சாப்பாடு எல்லாமே. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மேக்கப்போட சாப்பிட போய் படுத்துங்க. எல்லாரையும் ஹாய் 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 ஹாயின்லாம் இல்லை, சித்தப்பா எப்படி இருக்கீங்க, பெரியப்பா எப்படி இருக்கீங்க, தாத்தா எப்படி இருக்கீங்க, அம்மா எப்படி இருக்கீங்க, தம்பிமார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நாங்களாம் பிறந்த ஊர் இல்லையா, எல்லாரையும் கேட்குறக்கே எப்படி நிமிர்ந்து பார்த்தா தட்டி விழுந்தால் சொந்தங்கள் தாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் வந்து வெளியாளுங்க வந்து, அதாவது நம்ம ஊர் கொடைக்கு குலசேரப்பட்டினம் கொடைக்கெலாம் நிறைய பேர் வருவாங்க. குலசேரப்பட்டினம் இது வீடியோவும் நான் எடுத்து போடுறேன். ஆக்சுவலாக வேகமாக வீடியோ எடுத்து போடுற காரணம் மஞ்சப்பட்டி ஊர்வலம் வந்துடும். அதை ஆக்சுவலாக வீடியோ எடுத்து போடுறேங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். நைட்டு வந்து புஷ்பாஞ்சலி மிஸ் பண்ணிட்டேன். நான் வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு, அதனால் எடுக்க முடியல. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எடுக்கிறேன். கோச்சிக்காதீங்க, நம்ம வீடியோஸ்க்கு ஒரு 2 நாள் ஆகும் டைமு. வர்றேங்க, வந்துட்டு நான் இது பண்ணுறேன். இந்த அளவுக்கு போல்ட்னஸ் காரணம், இந்த அளவுக்கு நல்லா நம்ம வெளியே வந்து ஒரு திறமையாக இருக்க காரணம் நம்ம வளர்த்த விதம் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு போல்ட்டாகவும் திறமையாகவும் வளர்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு இன்னொரு பெருமை இருக்குங்க. எங்கள் ஊர் பிள்ளைங்க கைத்தொழில் எப்படினாலும் ஒன்று கற்றுக் கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் சும்மா, அதாவது வீட்டுக்குள்ளேயே அடைச்சி கிடக்கிறோம் இல்லையா, ஏதாவது பண்ணி டெய்லரிங்கு, கூடை பின்னுறது, கட்டில் பின்னுறது. நம்ம ஊர் கட்டிலெலாம் வேறு லெவலில் இருக்குங்க. ஓட்டக்கட்டில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே வித்தியாசமான ஒரு இதுங்க. எங்கள் ஆளுகளுக்கு மட்டும்தான் இது தெரியும், இந்த ஏரியா ஆளுகளுக்கு மட்டும்தான் இது புரியும். பாட்டு சத்தம், கச்சேரி அப்படின்னு ஜேன்னு களை கட்டிக்கிட்டு இன்றைக்கி நைட்டில் நான் போய் பார்க்குற ஐடியாவில் ரொம்ப டயர்டுங்க. படுத்து தூங்குற மாதிரி ஆகிட்டே நைட்லாம். இன்றைக்கி தான் எப்படியாவது கொஞ்சம் ட்ரை பண்ணணும். நம்ம வெளியூர்லேருந்து போகிறோம் இல்லையா, டயர்டாக இருக்குது. ஆக்சுவலாக கோழியெல்லாம் விட்டுட்டு போகிறக்கே மனசு இல்லை. அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் தான் மனசுலையே வரலையே. இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். பஞ்சு மிட்டாய் பையனுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. வரும்போது 2 பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டோம். அப்படி ஃப்ரீ தானுங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிட்டாங்க. நம்ம வெளியெல்லாம் வாங்கினோன்னா 15 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்குவோம். நம்ம சித்திரத்துலலாம் நினப்பு வந்துருச்சுங்க. இங்கெல்லாம் ஃப்ரீ தாங்க. அன்னைக்கு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாமே